ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் என் ஸ்டைலில். வாங்க போய் பார்க்கலாம். ஆனியனை நல்லா தோலை உடித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கட் பண்ணும் போது நம்ம கண்ணில் தண்ணி வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு ஆனியனை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நம்ம வதக்க தான் போகிறோம். இதுக்கு ஒரு 200 கிராம் ஆனியனை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா ஆனியனும் தக்காளி எல்லாமே சேர்ந்து நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். இதுக்கு தக்காளி ஒரு 200 கிராம், ஆனியன் 200 கிராம், தக்காளி ஒரு 200 கிராம். 1 kg சிக்கனுக்கு தான் நம்ம இதை கட் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணியாச்சு. வாங்க நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த வெட்டி வச்ச வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வெந்து வரணும். இது சீக்கிரமாக குக்காக நம்ம ஒரு ஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தட்டை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா காகி வரட்டும். அதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணணுன்னா, தனியா 2 ஸ்பூன், பட்டை ஒரு 2-3 பட்டை, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லவங்கம் ஒரு 5. இதை எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேங்காவை ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் சூடு ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். இதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுடணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி இருக்க சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்ட பிறகு இது 2 இஞ்சி பூண்டையும் சிக்கனும் நல்லா வதங்கி வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலாவை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம்.
கொஞ்சம் நரன்னு வர மாதிரி நம்ம மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இருக்கணும். கை வச்சு நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே தனியாவை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் பவுடர் மட்டும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஏற்கனவே நம்ம வதக்கின மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சும்மா எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை, இதுதான் ஹைலைட்டே இந்த குழம்புக்கு, ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிட்ட அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை நல்லா கலக்கி இதை ஊற்றிக்கலாம். கட் பண்ணுங்க. இந்த மசாலாவெல்லாம் அரைச்சி போட்டதுக்கப்புறம் கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எந்த திக்னஸ், எவ்வளோ திக்னஸ் வேணுன்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தெரியுதுங்களா ஸ்ட்ரக்சர் இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக்காகி வரணும். பச்சை வாசல்லாம் போகணும். ஆல்ரெடி வதங்கும் போதே போயிருக்கோம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ சிக்கன் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஓ வாவ், இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கொஞ்சம் கொத்தமல்லி அப்படி மேலே தூவி விட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் குழம்பு வந்து பரோட்டா, சப்பாத்தி, ரைஸு, கீ ரைஸு, தோசை, இட்லி, இது எல்லாத்துக்கும் எதில் வேணாலும் நம்ம அதை ஊற்றி சாப்பிட்லாம். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இது பரோட்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பரோட்டா, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துலேயும்னா இந்த குழம்பை நீங்கள் வந்து சாப்பிடலாம். அதுவும் பரோட்டாவில் சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். கறிலாம் வேறு சூடாக இருக்கே. உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் வேணும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற பெல்லை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு போயிடுங்க. நான் சாப்பிட போகிறேன். அதான் பாய்.